ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு காலேஜ் அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிதுன்னா நீங்கள் ரீஅலாட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஆனர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா ரீஅலாட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட்டில் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக கிடச்சிருக்க காலேஜில் அட்மிஷன் போடும்போது ரீஅலாட்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ரீஅலாட்மெண்ட் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி பிரின்சிபல் கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மந்தில் அவங்க யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 மந்த்லேயே உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரீஅலாட்மெண்ட் நீங்கள் 1 இயர் படிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 இயர் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. 1 இயர் படித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீஅலாட் பண்ணுவாங்க. நீங்கள் காலேஜுக்கு அட்மிஷன் போடும்போது ரீஅலாட்மெண்ட் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சிதுன்னா சீட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சவங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி சீட்டை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்வேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணலை ஆனால் செலக்ட் ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஜாயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காலேஜ் ஹெல்ப் டெஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா TNDALU ஹெல்ப் டெஸ்க்குன்னு இருக்கும். ஸோ சர்ச் பண்ணி எதுக்கோ காலேஜில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, காலேஜ் ஃபீஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஆனர்ஸ்க்கு 87. சப்போஸ் ஆனர்ஸ்லேயே SC கேஸ்ட் இருந்தீங்கன்னா 33,000 வந்திருக்கும். அதே மாதிரி அஃபிலியேட்டருக்கு 3,000க்குள்ளே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அலாட்மெண்ட் வந்தவங்களுக்கு தெரியும். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, அட்மிஷன் போடுறப்ப யூனிஃபார்ம் போட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யூனிஃபார்ம்லாம் தேவையில்லை. ஸோ ஃபார்மல் ட்ரெஸ்லேயே போனால் போதும். நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, காலேஜ் ஜாயினிங்க்கு பேரண்ட்ஸை கூப்பிட்டு போகணுமா கேட்டிங்கன்னா எஸ். மதர் இல்லைனா ஃபாதர் யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு போனால் போதும். அடுத்தது ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான், யூஸ் ஆகும். ஸோ எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். அடுத்தது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இருக்குது. ஒரு காலேஜ் வைஸ் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போட போகும்போது கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நேம் ஸ்பெல்லிங் சர்டிஃபிகேட்டில் மிஸ்மேட்ச் இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஜாயினிங்க்கு முன்னாடி காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. காலேஜ் ஜாயினிங் டேட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் கேன்சல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க லாஸ்ட் டேட்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ காலேஜில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் இந்த வீடியோவில் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணலை அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். மோர் லா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.